அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, செம்பருத்தி பூவினுடைய நன்மைகளை பார்க்க போகிறோம். மக்கள் அனைவரும் நலமாக இருப்பீங்கன்னு நானும் நம்புகிறேன். இந்த செம்பருத்தி பூவினுடைய இதழ்களை தினமும் 2 இதழ்களை நம்ம டீ வைத்து அதன் மூலியமாக பருகிறதுனால நமக்கு உடலுக்கு வந்து ஏராளமான நன்மைகள் கிடைக்கிறது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதழ்களில் நாம் டீ மூலிமா பருகிறதுனால நமக்கு உடம்புடைய சூடு தணிக்கிறது, இரத்த ஓட்டங்கள் எல்லாம் சீராக அமைகிறது, தலைவலி, உடல் சூடு, உடல் பருமன், கெட்ட கொழுப்புகள்லாம் குறைக்குதுங்க. பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டுச்சுன்னா அதையும் சீர் செய்துங்க. அப்புறம் வெள்ளைப்படுதல், அப்புறம் தோல் அரிப்பு, படர்தாமரை, உடலில் உள்ள பல வியாதிகளை பார்த்திங்கன்னா இது குணப்படுத்துது. இதனுடைய பார்த்திங்கன்னா ஒரு மாதம் தொடர்ந்து இதை பயன்படுத்தி வரணும். தினமும் 2 இதழ்களை பறித்து நம்ம அதை டீயாக பருகணும்னா தான் அதனுடைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அப்படி செம்பருத்தி பூவை இதழ்களை நம்ம பருகிறதுனால நம்மளுடைய தலைமுடி ஹேர் பார்த்திங்கன்னா கருமையாக கருகருன்னு வளருதுங்க. பெண்களுக்கு இதை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நீண்ட கூந்தல் வளர்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸும் நிறைய இருக்குது. மருத்துவ குணங்கள் இதில் நிறைய இருக்குதுங்க. உடல் சூடை தணிக்கும். உடல் சூடை தணித்ததுமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய உடம்பு ஜீன்கள் பார்த்திங்கன்னா மேலும் நன்மைகள் அடைகிறதுங்க.